பல்நோக்கு மருத்துவமனையில் பணிபுரிந்து வரக்கூடிய பணியாளர்கள் தொடர்ச்சியாக இன்று 4வது நாளாக தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து போலீசார்கள் அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டு தற்போது எடுத்து வருகிறார்கள். இவருடைய முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக என்ன என்று கேட்டறிவோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு சந்திப்பு என்ன அவங்களுடைய முக்கியமான பல்நோக்கு பணியாளர் நாங்கள்லாம் வேலை செய்யணும் ஐயா. எங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா எங்களை பணி தேர்வு எடுத்து பணி தேர்வு எடுத்தாங்க ஐயா. வேலை செய்ய 13 வருஷம், ஒரு நாள் 2 நாள் 13 வருஷம் உழைப்புங்க ஐயா. எங்களை ரெகுலர் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இன்னுமே பண்ணலையா. இதே போன ஆட்சியில் வந்து சட்டசபையில் விஜயபாஸ்கர் சார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா 5 வருஷம் ஆனவங்களை பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களை ரெகுலர் செய்யணுன்ற ஒரு ஜீவோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஆட்சி போச்சா, எதுவுமே செய்யலைங்க ஐயா. அடுத்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி பண்ண விடியல் ஆட்சி சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மட்டும் ஓட்டு போடலையா. தமிழ்நாடு முழுசாவே ஹாஸ்பிட்டலுக்கு யார் யார் வராங்க பேஷண்ட் அவங்ககிட்ட எல்லாம் நாங்கள் சொல்லுவேன், இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்குது. எல்லாருக்குமே நாங்கள் ஊக்க வச்சு நாங்கள் எல்லாருக்குமே சொல்லி ஓட்டு போட வச்சுலையா. விடியல் ஆட்சி ஆனால் எங்கள் வாழ்க்கைக்கு விடியலை எங்கள் வாழ்க்கையே இருட்டா சூன்யமாக இருக்குங்கய்யா. அதே மாதிரி எங்களுக்கு ரெகுலர் இல்லைன்னு தெரியல. அதுக்கு எதுக்கு எங்கள் எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா எங்களை ஆள் எடுக்கணும், அப்படியே விட்டுருக்கலாம்ல. நாங்கள் வேற வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா வந்ததுனால பாதி பேருக்கு வயசாயிடுச்சு, பாதி பேர் ரிட்டையர்டே ஆயிட்டாங்க. யாருக்கு எந்த வேற வேலைக்கு எங்களால் செய்ய முடியுமா, மற்ற வேலைக்கு எங்களால் போக முடியுமா, எதுவுமே முடியாதுயா. இதை உழுதுட்டுமே மருத்துவத்துறையில. ஆனால் எங்களால் வேலைக்கு எதுவுமே செய்ய முடியலையா. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் 8 மணிக்கு போய் உக்காருமே, 8 மணிக்கு வந்தால் பெருக்கி பாத்ரூம் கழுவி தள்ளுறதுலேருந்து கம்ப்யூட்டரில் ஓபி போடுற வரைக்கும் நாங்கள் தான் வேலை செய்யணும். கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அப்படின்னா என்ன, எல்லா வேலையும் நீங்களே செய்யணும். அதனால தான் உங்களுக்கு உங்கள் பதவிக்கு பேர் என்ன தெரியுமா, பல்நோக்கு மருத்துவ பணியாளர். இதுக்காக தான் உங்களை மல்டி பர்பஸ் ஒர்க்கர்னு உங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்கய்யா, எல்லாமே செய்யணும். இந்த கொரோனா காலத்தில் இதை மோடி சார் என்ன தெரியுமா பண்ணாங்க, மேலே மலர் தூவி கை தட்டி எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சாங்க. மலர் தூவி நன்றி. அதே மாதிரி எல்லார் வீட்லையும் விளக்கு பற்ற வச்சு 1 நிமிஷம் மௌனம் காத்துங்கன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணிருந்தால எங்கள் வயிறு எரியல, எங்கள் வீட்டில் அடுப்பு எரியலங்கய்யா. நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் உழைப்பு தாங்க போச்சு, எதுவுமே நடக்கல. இதை நம்பி இதே கொரோனா காலத்தில் ரெகுலர் ஸ்டாஃபுங்களை கொரோனா காலத்தில் யாருமே டியூட்டி போடல. எங்க மாதிரி ஆளுங்களை தான் இந்த கொரோனா டியூட்டியில் போட்டாங்க. இந்த கொரோனா டியூட்டியில் எந்த துறையோ எந்த கவர்மெண்ட் இருக்கோ எல்லாமே மூடி, எல்லாமே லீவு. ஆனால் மருத்துவத்துறையோ காவல்துறை மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மருத்துவத்துறையில் செஞ்சாதான் எல்லாமே இருக்கணும். எங்களை மருத்துவத்துறை போட்டோம். அதே ஸ்வாப் எடுப்பாங்க. எப்படி தெரியுமா, கொரோனா டைமில் எல்லாருக்கும் கொரோனா இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணி ஸ்வாப் எடுப்பாங்க. என்ன தெரியுமா சார், டாக்டர் N95 மாஸ்க் போடுவாங்க, லேப் 2 க்ளவுஸ் போட்டு N95 மாஸ்க் போடுவாங்க. ஆனால் நாங்கள் ஒர்க்கர்ன்றதுனால க்ளவ் கொடுக்க மாட்டாங்கய்யா, க்ளவ் கொடுக்க மாட்டாங்க, மாஸ்க் கொடுக்க மாட்டாங்க. அதே இதில் நாங்கள் ஸ்வாப் எடுத்து அந்த இடத்துல குப்பை எத்தனை பேர் கொரோனா எங்கள் ஆளுங்க இறந்தாங்க தெரியுமா. அப்போ இறந்ததுக்கு என்னையா பலனு, இதை நீங்கள் ரெகுலரில் போட்டிருந்தா கூட அவங்க செத்தால பொழிச்சால காசு இருக்குது, எல்லாமே செய்வாங்க. எங்களை தூக்கி மல்டி பர்பஸில் கொரோனா டியூட்டியில் போட்டு நாங்கள் எவ்வளோ உயிரை பணைய வச்சு நாங்கள் இந்த வேலையை சேர்ந்ததுனால. ஆனால் 1 நிமிஷம் இதில் செஞ்சதுனால எங்கள் பசங்களை ஊருல யாருமே சேர்க்கல, யாருமே எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. ஏன்னா எங்கள் வியாதி அவங்களுக்கு வந்துருதுன்னு ஊரை விட்டு எங்களை ஒதுக்கி வச்சாங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுமல்ல. நாங்கள் என்னையா கேட்கணும், பதவி உயரணும், சம்பளம் உயர்த்தினால நாங்கள் இருக்கிற சம்பளத்தில் கூட போதும், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்க. இதை தான் நாங்கள் கேட்கணுமே தவிர வேற எதுவுமே நான் கேட்கலையா. பால் குடிக்கிற குழந்தைய 1 வயசு குழந்தை பால் குடிக்கிற குழந்தைய வீட்டில் விட்டு ஸ்ட்ரைக்கு உட்காந்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 3 நாளா ஃபீவர், அந்த குழந்தை அம்மா அழுவுது. இப்போ 4 நாள் இன்னைக்கு கூட சேர்த்து 4 நாள் ஆகுது நாங்கள் ஸ்ட்ரைக் உட்காந்து. எந்த கட்சிக்காரோ எந்த ஆட்சி யாருமே எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட பேச கிடையாது. இதே ஓட்டு கேட்குறப்ப மட்டும் மொத்த வீடு அப்படி பேச உங்களுக்கு. இதே ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னீங்க, இதே டிவியில் பப்ளிக் அறிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க, 10 ஆண்டுகளுக்காக யார் வேலை செய்கிறாங்களோ இதில் அவங்களோட பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றணுமா வானவா, அதுவுமே செய்யலை. நாங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே தான் போராடணுமா. என்ன செய்கிறாங்க, காலையில் ஸ்ட்ரைக்கில் உட்காருமே, கூட்டு போய் மண்டபத்தில் அடிக்கிறோமே, திரும்ப சாயங்காலம் 6 மணி ஆனால் போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுறாங்க. தெருவுலையோ பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கணும் 4 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் அங்கே இங்கே படுத்து திரும்ப இங்கே உட்காருமையா. நாங்கள் 4 நாள் போராடுறோமே. ஆனால் எங்களுக்கு எதுவுமே பேசல. இதே ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, 7 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த 7 நாளில் அவர் வாக்குறுதி கொடுத்தாரு 1000 பேர் எடுக்கிறேன், 700 பேர் எடுக்கிறேன். தற்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கைது நடவடிக்கை
நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் தற்போது வரை சுமார் 3500 பேர் கிட்ட இருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான போதிய அளவிற்கு மண்டபம் வசதிகள் ஏற்படவில்லை என்பதுதான் முக்கியமாக குற்றச்சாட்டாக உள்ளது. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக சுமார் 4-5 முறையாக சுற்றுப்பயணமாக தான் இந்த வாகனங்கள் சுற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. அது மட்டும் சுற்றி இவர்களுக்கான போதிய வசதிகள் இல்லை என்பதும் இவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகின்றனர். போலீசார் தரப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் அரசு வாகனங்களில் ஏற்றியுள்ள நிலையில் இதுவரைக்கும் சரியான ரீதியில் அவர்களுக்கு பராமரிப்பு செய்யக்கூடிய மண்டபங்கள் அடைக்கப்படவில்லை என்பதும் தற்போது இருக்கக்கூடிய 12 மணி 1 மணி ஆகிய தங்களுக்கான உணவு வசதிகளும் இல்லாமலும் மிகவும் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இன்று இருக்கக்கூடிய 4வது நாளாக தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கான கோரிக்கை ஒற்றை கோரிக்கைகளாக தங்களுக்கான பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் பல்நோக்கு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுடைய பிரதான கோரிக்கை உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவர் கலைவாணோட செய்தியாளர் ரஃபீக். தனித்தனியாக வேறு யாராக இருந்தால் 2-3 பேர் தண்டனை பேசிருக்காங்க. வேறு யாரும் பேசுங்களா? சரி பேசுங்க. எந்த ஊர், எந்த பேர் என்ன? அப்படியே பேசுங்க. ஷார்ட்டாக சொல்லுங்க. நிரந்தரம் பற்றி தான் பேசு. நிரந்தரம் பற்றி பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. எந்த நீங்கள் மாவட்டம், எந்த மருத்துவமனை வச்சுருக்கீங்க? சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. மிஸ்டேக்காக மாறி இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தை கொடுத்தாங்க. அதுக்கான தீர்வு வரலைங்க. இன்னும் வந்து 2 மாதம்ன்றாங்க, 3 மாதம்ன்றாங்க. அது 2 மாதத்துக்கு பிறகு நடக்குமான்னு தெரியாது. இது மாதிரி ஏற்கனவே நிறைய முறை நாங்கள் இந்த மாதிரி 10 நாளில் வரும், 1 மாதத்தில் வரும் சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் இதுவும் இதுக்கு நடக்குமான்னு தெரியல. இப்போவும் எங்களை அரசு பண்ணி பஸ்ஸில் ஏற்றி பாதி வேலை நிறுத்தி வச்சுருக்காங்க. மண்டபம் இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க சாப்பாடு எதுவும் கிடையாது. பஸ்ஸில் தான் எல்லாம் எல்லாமே பஸ்ஸில் தான் இருக்கும். சம்பள உயர்வோ அல்லது இருக்கக்கூடிய இல்லை சம்பள உயர்வோ இல்லை வேறு ஏதாவது கோரிக்கை கோரிக்கை வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வந்திருக்கு? மொத்தம் எத்தனை மாவட்டம்? எல்லா மாவட்டம் வந்திருக்கு. எத்தனை பேர் இது வரைக்கும் வந்து கைது போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க? 3500 பேர். ஆமாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மண்டபத்துக்கு அடைக்கிறதுக்கான வழிமுறை செஞ்சுருக்காங்களா இல்லையா? எவ்வளோ